பகவானுடைய மகிமைகளை பிரபாவத்தை வர்ணிக்கிற போது தமிழ் பாடல்கள்ல பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு ஒரு வர்ணனை வரும். இன்னைக்கு சுதந்திர தினம். இது ஒரு மகனியர், ஒரு பெரிய மகான் இதை வர்ணிக்கிற போது என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமான் அவருடைய நிறமே அந்த இளஞ்சூரிய நிறம். அது காவி நிறமா இருக்கு. அடுத்து விஷ்ணு பச்சை மாமலை மேனி, அவருக்கு பச்சையா இருக்கு. தண்ணீர்லயே படுத்திருக்கிறதுனால பூசணம் போட்ட மாதிரி ஒரு நிறம், பச்சை மாமலை போல். அடுத்து பிரம்மா வெள்ளை வெள்ளையன்னு இருப்பார், அவர் வெள்ளை நிறம். இவங்களுடைய வாகனங்கள் கூட அப்படித்தான். பிரம்மா சரஸ்வதி அங்க இருக்கிறாங்க. அப்போ தூரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிக்கிற காலத்துல அந்த கற்கும் காலம் பிரம்மச்சரியம்னு சொல்றோம். அப்போ வெள்ளை உடுப்பு கொடுக்குறோம். அடுத்து விஷ்ணு லட்சுமி நல்லா நகை நட்டுகளோட நல்ல ஒரு அலங்காரத்தோட இருக்கிறாங்க. இது பிரம்மச்சரி. அடுத்து மற்றபடி வாழும்போது நிற்க அதற்கு தகன்னு சொன்ன மாதிரி அவங்க குடும்பஸ்தர்களா இருக்கும்போது நல்லா வாழ்வாங்க. அதுக்கடுத்து வானப்பிரஸ்தர், துறவு, அதை நோக்கி லைஃப் வாழ்க்கை போகணும். அது மாதிரி சிவன் பார்வதியுடைய கோலம், அவங்களுடைய கோலம் தவ கோலத்துல இருக்கு. தவம்ங்கிறது முழுக்க உடல் சார்ந்தது. தானாகவே முன் உடல் வருத்தங்களை இறைவனுக்காக ஏத்துக்கிறது பேரு தவம். விரதம்ங்கிறது மனதை சார்ந்தது. அப்போ தேசிய கொடியை பார்க்கும்போது கூட மும்மூர்த்திகள் நினப்பு வரணும். அது மாதிரி ஒரு மகான் சொல்லியிருக்கிறார், ஒரு சாது. இந்த தேசியம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் தான். நம்முடைய உண்மையான அடையாளம் ஆத்மார்த்தமானது. ஆனா மகாபிரபு பாரதத்துல பிறந்திருந்தா நீங்க கண்ணன் பிறந்த இடம், ராமன் பிறந்த இடம், அவங்க லீலா பண்ண ஸ்தலங்கள் இது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, என்ன செய்தாங்க, அதையெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அதை குருகிட்ட இருந்து முறையாக கத்துக்குங்க அப்படிங்கிறாரு. கண்ணன் சொன்னபடி, ராமன் நடந்தபடி இதையெல்லாம் குருமுகமா கத்துக்கிட்டு அதுக்கடுத்து யாரை பார்த்தாலும் அந்த விஷயங்களை நாமம் மையப்படுத்தி பேசுங்க. ஏன்னா ஒரு கிரிப் வேணும், ஒரு பிடிமானம் வேணும். சும்மா ஒரு விஷயம் சொன்னோம்னா லட்சியம் இல்லாம பேசக்கூடாது, தலைப்பு இல்லாம பேசக்கூடாது, அதே மாதிரி லட்சியம் இல்லாம வாழக்கூடாது. அப்போ நாமம் தான் அஸ்திவாரமா இருக்கு, மையமா இருக்கு. அந்த நாமத்தை மையப்படுத்தி விஷயங்களை பேசுங்க. பாரத பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் இப்படி தானும் வாழ்ந்து அடுத்தவங்க வாழ்றதுக்கும் வழி நடத்துங்க அப்படின்னு சொன்னார். இத ஒரு பிராமணர்கிட்ட பேசும்போது சைதன்யர் சொன்னார், சிக்ஷாவா இருந்து அப்படின்னு சொன்னார். தீக்ஷாவா இருந்துன்னு சொல்லல, சிக்ஷாவா இருந்து வழி நடத்துங்க அப்படின்னாரு. வெளிநாட்டுல எல்லாம் கிருஷ்ண பக்தி பரவுது. ஆனா சைதன்யர் சொன்னது சிக்ஷாவா இருங்க அப்படின்னா, வழி நடத்துங்க அப்படின்னு. சிக்ஷா நியமன ஆச்சாரியர்களை குறிக்கும். அது அந்தந்த பீடத்துல உள்ள ஸ்தானத்தை குறிக்கிறது. ஸ்தான குரு, ஞான குரு இல்ல, ஸ்தான குரு. ஸ்தான குருவுக்கு ஞானம் இருக்கோ இல்லையோ,
ஆனா அந்த ஸ்தானம் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு மரியாதை. ஞானம் வழி நடத்தலாம், ஆனா ஸ்தானம் தான் கொண்டு போய் சேரும். அதனால அதுக்கு பீடம் அப்படின்னு பேர். எப்படி சொல்லலாம், எப்படி ஒரு சுவர் இருந்தா ஓவியம் வரையலாம், ஒரு தடுப்பு இருக்கணும், அப்பதான் அதுல வரைய முடியுது. இதே போல ஸ்தானம்ங்கிறது நம்மளை வந்து சரியா உருவாக்கக்கூடியது. ஸ்தானம்ங்கிறது ஸ்தானத்துல வந்து இருத்தலியல், பலராமனுடைய பொட்டன்சி அப்படியே இருக்கு. லிவிங் பீயிங் அப்படிங்கிறோம் ஆங்கிலத்துல. இருந்து கொண்டே இருப்பது, உயிர் இருந்துகிட்டே இருக்கும். கீதையில கூட பார்த்தா அர்ஜுனா நானோ நீயோ இந்த மன்னர்களோ இல்லாம இருந்த காலமே கிடையாது. நாம எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கிறோம், நானும் இருந்துகிட்டே இருக்கிறேன். ஆனா எனக்கு அது தெரியும், உனக்கு அது தெரியாது அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை போதும் நான் இறைவனோட கலந்துடுறேன்னு சொல்றேன். இறைவனோட கலத்தல் அப்படிங்கிறதுக்கு முரணான இது, அதுக்கு பொருந்தாத வார்த்தை. சார் வந்து நானும் இருக்கிறேன், நீயும் இருக்கிற, இவங்களும் இருந்துருக்காங்கன்னு சொல்ற. இவங்கெல்லாம் அப்படி முயற்சி ஆகுறாங்க, ஐக்கியமாகறாங்க அப்படின்னு சொல்லல. உணர்வுல ஐக்கியமாகலாம், ஆனா நபர் அப்படிங்கிறது அது இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி தூரத்துல ஒரு பசுமையான மரத்தை பார்க்கிறோம், அந்த மரம் பச்சை பசேன்னு ஒரு மரம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா கிட்ட போனாலும் தெரியுது அது மரம் மட்டும் இல்ல, அதுல கிளிகள் நிறைய உட்கார்ந்துருக்கு. இதே மாதிரி இறைவனோட போறது அப்படிங்கிறது அங்க போனாலும் உங்க அடையாளத்தோட தான் இருப்பீங்க. அதுதான் அந்த கீதையில அந்த ஸ்லோகத்துல சொல்றேன். அப்போ நாம பக்தி பண்ணணும்னா ஒரு ஸ்தானம் தேவைப்படுது, ஒரு ஸ்தலம் தேவைப்படுது, இடம் வேணும், காலம் வேணும், நபர் வேணும். 6 விஷயங்கள் காரணமா கீதையில சொல்லப்படும். ஒரு ஒரு விஷயம் சம்பவிக்கணும்னா ஜீவன் இருக்கணும், அந்த ஜீவனுக்கு விருப்பம் இருக்கணும். கடையில மண்ணெண்ணெய் ஊத்துறாங்கன்னா போய் வாங்குங்கிற ஆசை இருந்தா தானே அவனுக்கு வந்து சேரும். அப்ப விஷயம் ஒரு காரணமா இருக்கு, ஒரு காரியத்துக்கு. விருப்பம் ஒரு காரணம், நபர் ஒரு காரணம், புலன் ஒரு காரணம், இடம் காலம் இதுக்கெல்லாம் காரணமாகும். கடைசியில எல்லாம் இருந்தாலும் பரமாத்மா சாங்ஷன் பண்ணணும். போய் கடையில கியூல போய் நிற்கும் போது என்ன முடிஞ்சிருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? பெருங்கையோட வரும். அப்ப சாங்ஷன் பண்றவர் வேணும், காரியம் முடியாது. பரமாத்மாவும் தேவை. இப்படி எல்லாம் கலந்ததுதான் இந்த உலகம் வந்து. இதுல உலகம் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. அது போக எக்ஸ்ட்ரா 3 சேர்த்து ஜீவனை உருவாக்குறாங்க. உலகத்துல ஜீவன் கிடையாது. பூமி இருக்குன்னா பூமிக்கு நம்மளை பார்க்க தெரியாது, ஆனா நாம பூமியை பார்க்கலாம். அப்போ பூமி வந்து நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் தானே பார்க்கிறேன். அப்போ நான் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தலாம். எப்ப கட்டுப்படுத்தலாம்? பஞ்சபூதங்களையும் எப்ப கட்டுப்படுத்தலாம் அப்படின்னாச்சுன்னா, கிருஷ்ணருக்கு சரணாகதி பண்ணியிருந்தா அந்த பஞ்சபூதங்களும் நம்ம கிட்ட அமைதியா இருக்கு. கிருஷ்ணருக்கு சரணாகதி பண்ணும்போது பிரச்சனை, பண்ணாத போது அதுகளுடைய ஆதிக்கத்துக்கு நாம வரணும். அதைத்தான் மமமாயா துரத்தியான்னு சொல்ற. எண்ணங்களால நாம வந்து உலகத்தை அடக்கலாம் நினைக்கலாம். அமெரிக்கா நினைக்குது, அது கொஞ்ச நாளைக்கு நடந்த மாதிரி இருக்கும், அப்புறம் புஷ்டன் ஆயிடும், ஒண்ணும் இல்லைன்னு. அப்போ பஞ்சபூதங்கள் இருந்தா கூட அதை கவனிக்கிறது வந்து ஜீவன் தான் கவனிக்குது. நாம பார்க்கிறோம், இப்ப காற்று அடிக்குது, இப்ப வெயில் அடிக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியுது. இது வந்து அந்த பூதங்களுக்கு தெரியாது. அப்போ எக்ஸ்ட்ரா பஞ்சபூதம் தவிர்த்து எக்ஸ்ட்ரா நமக்குள்ள ஏதோ இருக்கு. அது என்னன்னா பூமி ராபோ அனலோ வாயு கம்மனோ புத்திரையை வச்ச அலங்காரம் எளியம் மே பின்னா பிரகிருதி அப்படிங்கிறார். என்கிட்ட புரிஞ்ச இயற்கை அதுல இருக்கு. 3 இருக்கு. என்னன்னா மனம், புத்தி, அகங்காரம்.
இந்த மூணு இருக்கு. இந்த மூணும் பஞ்சபூதத்துல இல்லை, ஆனா ஜீவர்களுக்குள்ள இருக்கு. இப்ப ஜீவர்கள் வந்து இந்த மூன்றை கொண்டு உலகத்துல அவங்களுடைய ஆளுமையை வந்து காட்ட முடியுது. என்னுடைய வீடு அப்படிங்கிறோம், ஆனா வீடு இது இவங்கெல்லாம் என்னுடையவங்க வீட்டுக்கு தெரியாது. அந்த வீட்டுல ஜன்னல்ல ஒரு பட்டி இருக்கும், கட்டின புதுசுல இருந்தே அது இருக்கும். 25 வருஷம் ஆனாலும் அது இருந்துட்டு இருக்கும். அப்போ அதுக்கு கூட வெளியே கொண்டு விட்டாச்சுன்னா என்ன ஏன் வீட்டுல இருந்து வெளியே அனுப்புறாங்க அப்படின்னு யோசிச்சோம். இப்போ அந்த உணர்வு இருக்க, அந்த உணர்வுக்கு தான் முக்கியத்துவம். அந்த எனது, என்னுடையது, நான், அந்த மாதிரியான உணர்வு வந்து இறைவனுடைய உடம்புல இருந்து நமக்கு தரப்பட்டது. நம்முடைய ஆத்மாவுக்கு தரப்பட்ட உணர்வு இறைவனுடைய உடம்புல இருந்து வந்தது, அவருடைய திருமணியில. இந்த உடம்ப முழுக்க முழுக்க அவர் நினப்பாகவே வச்சு அவருடைய திருப்திக்காகவே செயல்படுத்தும் போது இந்த உணர்வு கிருஷ்ணருக்கு ஆத்மா மாதிரி ஆயிடுது. அதுக்கு இது அவர் வந்து பாகவத்துல சொல்றார், நான் வந்து வைகுண்டத்துல இல்லை, கோவில்கள்ல சிலைகள்ல எல்லாம் இல்லை. யார் எனக்கு மாபெரும் பக்தனா இருக்கிறானோ அவன் தான் எனக்கு உயிர். அவன் என் இதயத்துல இருக்கான், நான் அவன் இதயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்படி ஒருத்தர் எந்த அளவுக்கும் மேம்படுற மாதிரியான சுதந்திரமும் இருக்கு, எந்த அளவுக்கு கீழே போற மாதிரியான சுதந்திரமும் இருக்கு. கீழே போறதுக்கு காரணம் அசத் சங்கம், கெட்டவங்க சகவாசம். மேல போறதுக்கு காரணம் சாதுக்கள் சகவாசம். இப்படி பாரதத்துல நமக்கு நிறைய சாதுக்கள், இது கண்ணன் பிறந்த இடம், ராமன் பிறந்த இடம்னு சொல்லி நமக்கு இதுல நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு சுதந்திர நாள்ல இது இறைவனுடைய ஸ்தலம், இது எல்லாமே உலகம் பூரா இறைவனுக்குரியது. இது வந்து எங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்ல ஒண்ணும் இல்லை, எல்லாமே பகவானுக்குள்ளது. பகவானுக்கு தாசனா இருக்கிறவனுக்கு அது தெரியும், எல்லாம் பகவானுக்குள்ளது. அந்த மாதிரி அர்த்தத்துல நாம வந்து உலகத்துல நடந்துக்கணும். ஹரே கிருஷ்ணா.